நல்ல ஆயனாக இயேசுவை தங்கள் வாழ்வில் தேடிக்கொண்டிருக்கும் ஆட்டுக்குட்டிகளாகிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் இறைவார்த்தையின் அடிப்படையில் என் சிந்தனைகளை உங்களோடு பகிர்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறாகிய இவ்வாரத்தை நல்லாயன் ஞாயிறாகவும் இறை அழைத்தலுக்கான ஞாயிறாகவும் கொண்டாட திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. மேய்ப்பனாக இருப்பது என்பது அதிக நேரமும் முயற்சியும் தேவைப்படும் ஒரு வேலை மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. நாள் முழுவதும் மந்தையுடன் இருத்தல், மேய்ச்சலுக்கு துணையாக செல்லுதல், அவைகளுடனே உண்ணுதல், உறங்குதல், பலவீனமான ஆடுகளை கவனித்தல் என்பன போன்ற வாழ்க்கை முறை. இத்தகைய வாழ்க்கை முறையை வாழ்ந்து நமக்காக தன் உயிரை கொடுத்த ஆயன் இதயம் கொண்டவர் இயேசு. நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக உயிரையே கொடுப்பார் என்ற இயேசு நமக்காக தன்னையே கொடுத்தார். என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி கொடுக்கின்றன என்கிறார் இயேசு. ஆம், நல்ல ஆயனாம் இயேசு நம்மிடம் தனிப்பட்ட முறையில் பேசுவதை கேட்பதுதான் நமது மீட்பின் மிகப்பெரிய நன்மைகளில் ஒன்று. அது இல்லாமல் நம் விண்ணக தந்தையுடன் எந்த நெருக்கமான உறவும் நமக்கு இருக்காது. வானொலி மற்றும் தொலைக்காட்சி நிலையங்கள் ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் வாரத்தின் 7 நாட்களும் ஒளிபரப்புகின்றன. நாம் ரிசீவரை இயக்கி டியூன் செய்யும் போது மட்டுமே அவற்றை கேட்கிறோம். சிக்னல் தவறினால் நிலையம் ஒளிபரப்பவில்லை என்று அர்த்தமல்ல. அதே போலத்தான் கடவுள் தனது ஆடுகளாகிய நமக்கு தனது குரலை தொடர்ந்து அனுப்பிக்கொண்டே இருக்கிறார். நாம் தான் கேட்க தவறிவிடுகிறோம். ஒரு தாய்க்கோழி தனது கால்களால் தரையை கிளறிவிட்டு தன் குஞ்சுகளுக்கு இரையை காட்டிக் கொண்டிருந்தது. அக்கோழியிடம் கடவுள், உனது குஞ்சுகள் எவ்வாறு நல்ல உணவை மட்டும் எடுத்துக்கொண்டு தீய உணவை தள்ளிவிடுகின்றன என்று கேட்டார். அதற்கு தாய்க்கோழி கடவுளிடம், நல்ல உணவுக்கு ஒரு விதமாகவும் தீய உணவுக்கு ஒரு விதமாகவும் எனது குரலை மாற்றிக் கொடுப்பேன். என் குரலை கேட்டு என் குஞ்சுகள் எந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்த உணவை தள்ளிவிட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்கின்றன என்றது. அதை கேட்டு கடவுள் அத்தாய்க்கோழியிடம், உனது குஞ்சுகளுக்கு இருக்கின்ற அறிவு என் மக்களுக்கு இருந்தால் எவ்வளவு நல்லதாக இருக்கும் என்றாராம். கடவுளின் குரலுக்கு நாம் செவி கொடுத்து நல்லவை நாடி அல்லவை அகற்ற வேண்டும். முற்காலத்தில் கடவுள் நேரடியாகவும் கனவுகள் வழியாகவும் இறைவாக்கினர்கள் மற்றும் தூய ஆவி வழியாகவும் பேசினார். இந்த இறுதி காலத்தில் தம் மகன் இயேசு கிறிஸ்து வழியாக பேசியுள்ளார். கிறிஸ்துவுக்கு செவிசாய்க்கும்படி நமக்கு பணித்துள்ளார். கிறிஸ்துவோ தமது பிரதிநிதிகளான திரு மேய்ப்பர்களுக்கு செவிசாய்க்கும்படி பணித்துள்ளார். புனித லூகாஸ் நற்செய்தி 10:16 உங்களுக்கு செவி சாய்ப்பவர் எனக்கு செவி சாய்க்கிறார் என்கிறார். ஆனால் இன்று நாம் டிவி மற்றும் மொபைல் மாயையில் சிக்கி கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுக்க தவறுகிறோம். டிவியும் மொபைலும் நமது வீட்டில் இறையாண்மை செலுத்தி விசுவாசத்தை பறித்து கொண்டு வருகிறது. ஆண்டவரே என் ஆயர் என்ற 23வது திருப்பாடலை இப்போது பின்வருமாறு மாற்றி எழுத வேண்டியுள்ளது. மொபைல் எனது ஆயர், ஆகவே எனக்கு ஒரு குறையும் இராது. அது என்னை பஞ்சு மெத்தையில் படுக்க செய்கிறது, விசுவாச வாழ்விலிருந்து விலக செய்கிறது, என் ஆன்மாவை கொலை செய்கிறது. பாலின்பத்துக்கும் வன்முறைக்கும் அது என்னை அழைத்து செல்கிறது. என் மனசாட்சியை மழுங்கடிக்கிறது. நான் தனிமையை கண்டு பயப்படவே மாட்டேன், ஏனெனில் என் மொபைல் என்னோடு இருக்கிறது. வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் எனக்கு ஆறுதல் அளிக்கின்றன. உலக மனப்பான்மையாலும் நுகர்வு கலாச்சாரத்தாலும் மொபைல் என்னை திருநிலைப்படுத்துகிறது. எனது பேராசை பொங்கி வழிகிறது. சோம்பலும் அறியாமையும் வாழ்நாள் முழுவதும் என்னை பின்தொடரும். நான் நாள்தோறும் மொபைலை நோண்டிய வண்ணம் என் இல்லத்தில் குடியிருப்பேன். இப்படி திருப்பாடலை வாசிக்கும்போது நமக்கு சிரிப்பு வரலாம். சிரிப்பதற்காக அல்ல, இது சிந்திப்பதற்காகவே. எனவே கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும்.
நாம் அடுத்தவருக்கு செவி மடுப்பது அவர் மீது நாம் கொண்டிருக்கிற அக்கறையை, விசுவாசத்தை காட்டுகிறது என்கிறார் யூ கேன் வின் என்ற புத்தக ஆசிரியர் ஷிவ் கெரா. ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று ஞானி ஏலி தன் சீடன் சாமுவேலுக்கு கற்றுக் கொடுத்தது கூட இதனால்தான். நாம் சாமுவேல்களாக இருக்க வேண்டும். திறந்த செவி ஞானத்தை நமக்குள் நிறைக்கும். அதனால்தான் கண்களுக்கு கதவுகளை வைத்த கடவுள் காதுகளுக்கும் நாசிக்கும் கதவுகளை வைக்கவில்லை. நாம் உறங்கும் போது கண்கள் உறங்கிவிடுகின்றன, காதுகள் உறங்குவதில்லை. எனவேதான் காதுகளை நம்பி அலாரம் வைத்து படுக்கிறோம். 2 காதுகள் இறைவனின் கொடைகள். பார்வையற்றவர்களுக்கு காதுகளே கண்களாகி அனைத்தையும் தெரிவிக்கிற போது அதன் அருமை நமக்கு புரிகிறது. எனவே தந்தையாம் இறைவனின் கட்டளை இவருக்கு செவிசாயுங்கள் என்பது பொருத்தமானதே. கடவுள் நம்மோடு 3 வழிகளில் பேசுகிறார். முதலாவது இறைவார்த்தையின் வழியாக. திருப்பாடல் 119, 105 என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. இரண்டாவதாக நமக்குள் இருக்கும் தூய ஆவி வழியாக. புனித யோவான் நற்செய்தி 14:26 என் பெயரால் என் தந்தை அனுப்பப்போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் என சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக மற்றவர்கள் வழியாக. மற்றவர்கள் மூலம் கேட்கும்போது நம் மனதினுள் ஒரு தீப்பொறியை உண்டாக்கும். அந்த தீப்பொறி நம்மை மீண்டும் இயக்க ஊக்கியாக இருக்கலாம். கடவுள் பேசுவதை கேட்க 3 வழிகளில் நாம் பயிற்சி செய்ய முயல்வோம். முதலாவதாக தினசரி அலுவலகம் உத்தி. தினமும் இறை பிரசன்னத்தில் அமைதியாக அமர்ந்து இறைவார்த்தையை வாசித்து தியானம் செய்ய 10 நிமிடம் ஒதுக்குவோம். இரண்டாவதாக ஆன்மீக சுவாசம். உடல் ரீதியாக ஆக்சிஜனை உள்ளிழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுவது போல பாவ எண்ணங்களை வெளியேற்றி பரிசுத்த ஆவியின் உறுதியினை புதிய ஆக்சிஜனை போல சுவாசிப்போம். மூன்றாவதாக பின்தொடர்தல். இயேசுவை பின்தொடர்ந்த சீடர்களைப் போல நாமும் அவரை பின்தொடர்வோம். நல்லாயன் இயேசுவின் குரலுக்கு செவிமடுக்கும்போது நாம் அவரை பின்பற்றுகிறோம், அவரால் மாற்றப்படுகிறோம், அவரது பணிக்கு நம்மை கையளிக்கிறோம். இன்றைய ஞாயிறை இறையழைத்தல் ஞாயிறாக சிறப்பிக்க திரு அவை அழைப்பு விடுக்கிறது. 13ஆம் நூற்றாண்டில் திருத்தந்தை 3ஆம் இன்னசென்ட் ஒரு பயங்கர கனவு கண்டார். அக்கனவில் ரோமை தூய பேதுரு ஆலயம் கீழே சாய்ந்து விழும் ஆபத்தில் இருந்தது. ஆனால் ஓர் இளைஞர் அப்பேராலயத்தை கீழே விழாமல் தமது கையால் தாங்கி பிடித்து கொண்டார். அவர்தான் புனித பிரான்சிஸ் அசிசியார். இன்றைய உலகை பாதுகாக்க புனித அசிசியார் போன்று 10 இளைஞர்கள் தேவை என்று லெனின் கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய இளைஞர்கள் உலகையும் திருச்சபையையும் பாதுகாக்க வேண்டும். என்னை பின்செல் என்று கிறிஸ்து அவர்களை அழைக்கிறார். கிறிஸ்துவின் குரலை கேட்டு இளைஞர்கள் தங்களை கிறிஸ்துவின் திருப்பணிக்காக முற்றிலும் அர்ப்பணிக்க முன்வருவார்களாக. நம்மில் பலர் குடும்பங்களில் பணிபுரியும் இடங்களில் தலைவர்களாக செயல்படுவர். சிறிய குழுக்களாக இருப்பினும் தனக்கு கீழ் உள்ளவர்களை சிறப்பாக வழி நடத்துபவர்கள் அனைவரும் ஆயர்கள்தான். 2013ஆம் ஆண்டு புனித வியாழனன்று காலை திருத்தைல அர்ச்சிப்பு திருப்பலியில் பங்கேற்ற 1600க்கும் மேற்பட்ட அருள் பணியாளர்களை நோக்கி, உங்கள் ஆடுகளின் நறுமணத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் விண்ணப்பம் தொடர்ந்து நம் காதுகளில் ஓங்கி ஒலித்து கொண்டே இருக்கட்டும். நல்லாயன் இயேசுவைப் போல நாம் ஒவ்வொருவரும் நமது மந்தையின் மனமறிந்து செயல்படுவோம். இறையாட்சியை மண்ணில் மலரச் செய்வோம். நல்லாயன் இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.